யாரும் தெரிஞ்சுக்கிறதா எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. இதுலேயும் அவங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா திருப்பி நான் எடுப்பேன். திருப்பி எடுத்து நிரூபிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். வாழை 2 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்களா சார்? தூங்கிட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா அதான் சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்குது. சும்மா வாழை 2 வரும். வாழை நான் வந்து அது சிவன் வச்சு எடுப்பேன், பொன்வேல் வச்சு எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களை இன்னும் பயங்கரமாக என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழி வைக்கும். ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய மீடியா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஏதோ வகையில் எனக்கு தெரியும் இன்றைக்கி மீடியாங்கிறது பத்திரிகைங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்திருக்கு ஒவ்வொரு நடிகருக்கும், ஒவ்வொரு கலைஞர்களுக்கும். ஒரு பேசும்போது மேடையில் பேசும்போது உங்களுக்கு விஷயம் தெரியுமா, முன்னெல்லாம் சென்சார் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், நம்ம தப்பாக எதுவும் பேசக்கூடாது, இப்போ நான் பேசின எந்த வார்த்தையே இத்தனை கேமரா டைட்டில் போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் மண்டையில் ஓடுது. ஓகேங்களா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதான் அந்த பயம் ரொம்ப முக்கியமானது தான். நம்மளை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்க. நீ தப்பாக பேசினாலும் சரி, சரியாக பேசினாலும் சரி, மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துவாங்க. அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இத்தனையும் தாண்டி பெரிய பெருமாள் எப்படி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு வெளியே போய் நீ கட்டி அணைச்சாங்களோ, அதே மாதிரி வாழை